இவர்கள் இந்த இந்த 2 மொழி 3 மொழி வந்ததுக்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய இந்த தேசிய கல்விக் கொள்கை, அதுல 5ஆம் கிளாஸ் தாய்மொழியில தான் படிக்கணும்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களான்னு கேளுங்க, நடக்குதான்னு கேளுங்க. தாய்மொழியில தான், அப்படி தாய்மொழி ஒரு வாய்ப்பா வைக்கல, தாய்மொழி தான் சொல்லுது. சரி, சென்னை மாநகராட்சி தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்குது, தமிழுக்குள்ள தானே இருக்குது. அதுல தமிழ் அல்லாத மொழி இருக்குதா இல்லையான்னு கேளுங்க. சென்னை மாநகராட்சி நடத்தக்கூடிய பள்ளியில தெலுங்கு இருக்குதா இல்லையான்னு கேளுங்க. சென்னை மாநகராட்சி நடத்தக்கூடிய பள்ளியில உருது இருக்குதா இல்லையான்னு கேளுங்க. புரியுங்களா? அது 3வது மொழி கிடையாது. இருமொழி என்பது வெறும் கண்துடைப்புக்காக சொல்லிட்டு, ஆனா நடக்கிறதோ 3 மொழி 4 மொழி. முழு அரசியல் சார், முழு அரசியல். நான் வந்து தனியார் பள்ளிக்கூடங்களை விட்டுறேன், எல்லாரும் மாதிரி திமுக காரங்க நடத்துற பள்ளிகளை போய் கேளுனா நான் சொல்ல. நான் தமிழக அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், சென்னை மாநகராட்சி நடத்துற பள்ளிக்கூடத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ லேட்டஸ்டா பிரெஞ்சு வந்து கத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. பிரெஞ்சு எத்தனை நாட்டில் ஓடுது நீங்க சொல்லுங்க? பிரெஞ்சு கத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. மேயர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, சென்னை மாநகராட்சி பள்ளியில பிரெஞ்சு சொல்லி கொடுப்போம். ரைட், நீங்க சொல்லு. பிரெஞ்சு எத்தனை நாட்டுல ஓடுது? இத்தனை நாடுகள் கேட்கறீங்க. ஆமா, எத்தனை நாட்டுல பிரெஞ்சு ஓடுது? அதுக்கு பிரான்ஸ். அப்ப எதுக்காக கொடுக்குறீங்க? அப்ப ஒரு நாட்டுல ஓடக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க சொல்லி தரேன்றீங்க. அப்ப பல நாட்டுல ஓடக்கூடிய விஷயம் சொல்லி தர மாட்டீங்க, இந்தியா முழுக்க ஓடுறதையும் சொல்லி தர மாட்டேன்றீங்க. இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. தெலுங்கு சொல்லி தரீங்களா இல்லையா? தமிழ்நாட்டுல தெலுங்கு கத்துக்கிட்டு என்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுறவங்கள்ட்ட பண்ண முடியும், இல்ல ஆந்திரா தெலுங்கானா 2 வாய்ப்பு. நீங்க வந்து குஜராத்ல போய் தெலுங்கு வச்சு என்ன செய்வீங்க? ஆனா குஜராத்திய தாய்மொழியாக கொண்ட நரேந்திர மோடி ஹிந்தியில பேசுறாரு, குஜராத்திய தாய்மொழியாக கொண்ட அமித்ஷா ஹிந்தியில பேசுறாரு. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப ஹிந்தி வந்து கனெக்டிங் பீப்புள், அவ்வளவுதான். அப்ப நீங்க வந்து ஏதோ நான் ஒரு பொருளாதார காரணங்களுக்காக சொல்லி கொடுங்கன்ற. சென்னை மாநிலத்தில் ஏன் தெலுங்கு சொல்லி கொடுக்குறீங்க பதில் சொல்லுங்க. சென்னை மாநிலத்தில் ஏன் உருது இருக்குன்னு சொல்லி கொடுங்க. அப்ப அரசு பள்ளிக்கூடம் வந்துருச்சா இல்லையா? புரியுங்களா உங்களுக்கு? ஹிந்தி வந்தால் தமிழ் அழிந்து விடுங்கிற வார்த்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அவ்வளவு பலவீனமானது என்னுடைய மொழியை நீங்க கொச்சப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். முருகேசன் வந்தா மாடசாமி தோத்துருவான்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? மாடசாமி பலவீனமானவன், அவ்வளவுதான். அப்ப நீங்க எப்படி எப்படிப்பட்ட தமிழை நீங்க இழிவுபடுத்துறீங்க? எப்படிப்பட்ட எத்தனை 1000 வருஷமா சமஸ்கிருதத்துக்கு இணையான பழைய மொழி, புரியுங்களா? அதற்கு இணையான ஒரு பொருள், அதாவது தனித்து இயங்கக்கூடிய மொழி இந்தியாவில் எந்த மொழி? சமஸ்கிருதம் ஒண்ணு தவிர இந்தியாவில் தமிழை சேலஞ்ச் பண்ற ஒரு மொழியே கிடையாது. அதோடைய ஏஜ்ல, அதோடைய கெப்பாசிட்டில, அதோடைய இலக்கணத்துல, அதோடைய இலக்கியத்துல, வளமையில, புலமையில, வயசுல, என்று பிறந்தால் என்று முடியாது இயல்பின நாம் எங்கள் தாய் என்றார். அப்படி நம்ம சொல்றோம்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி. அது வந்து ஒண்ணு வந்து அழிஞ்சிருமா? 800 வருஷம் முகல் பீரியட் சார், 200 வருஷம் பிரிட்டிஷ் பீரியட் சார். அப்ப இல்ல சரியா மொழி, இப்ப அழிஞ்சுன்றீங்க. எனக்கு புரியல. அவங்க அப்போ திணிக்கப்படல, இப்போ திணிக்கப்படல. எங்க ஒரு வார்த்தை யாராவது ஒரு பெருமானார், அண்ணன் ஆசிரியர் வீரமணியில இருந்து தமிழக முதலமைச்சர் யாராவது ஒரு பெருமானார் இந்த இடத்துல திருப்பி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு இடத்துல நான் வந்து எடுத்தே போட்டிருந்தேன். எதிர்கட்சி தலைவராக இருந்த போது திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழை கட்டாய தேர்வுல இருந்து விலக்கு கொடுப்போம் பிராமிஸ் பண்ணியிருக்காரு, உருதுவை கட்டாய பாடமாக்குவோம் பிராமிஸ் பண்ணியிருக்காரு. அது அந்த ஜமாத் கூட்டத்தில் பேசும்போது அப்படி பேசிட்டாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப நீங்க வேற ஒரு மொழியை நீங்க கட்டாயமாக்குவோம்னு சொல்றீங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை நீங்க சேர்த்துக்கலன்னு சொல்றாங்க. அதுல என்ன தேசிய கல்விகள் என்ன இருக்கு? இந்திரா காந்தி கொண்டு வந்த தேசிய கல்விக்குள்ள ஹிந்தி தான் இருக்கு, ராஜீவ் காந்தி கொண்டு வந்த தேசிய கல்விக்குள்ள ஹிந்தி தான் இருக்கு, நரேந்திர மோடி கொண்டு வந்த தேசிய கொள்கையில ஏதேனும் ஒரு இந்திய மொழின்னு இருக்கு. நம்ம தான் திராவிட தேசமாச்சுல, நம்ம திராவிட மொழியில் மட்டுமே வச்சுக்கோங்க. இதற்கு ஒரு பேட்டியில பார்த்தேன், தாவேக்காவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 3ஆம் மொழி படிக்கிற அளவுக்கு கூட அவங்க வீட்டுல அந்த வசதி இருக்காது, சொல்லிக் கொடுக்குற ஆள் இருக்காது, அதனால அவங்களுக்கு ஒரு கூடுதல் பேர்டன் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு அபத்தமான வாதம் நான் சகோதரர் ராஜ்மோகன் புரிஞ்சுக்கணும். எங்க சொல்லித்தர சொல்றோம்? அரசு பள்ளிக்கூடங்கள்ல. அரசு பள்ளிக்கூடம் ஃபீஸா? தனியார் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கான். மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கு போல புரிஞ்சுக்கோங்க. 55% ஆஃப் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் ஆர் ரன்னிங் பை பிரைவேட் என்டிட்டிஸ். மெட்ரிகுலேஷனோ சிபிஎஸ்சியோ 55% தனியார்ல இருக்குது. அங்க பூரா ஹிந்தி இருக்குது, இன்னொரு மொழி இருக்குது. அவங்களை பத்தி நான் வந்து என்னுடைய பிள்ளைகளை பத்தி கவலைப்பட்டு இருக்கேன். அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் பத்தி பேசிருக்கேன். அங்க எங்க ஃபீஸ் வரும்? அவர் ராஜ்மோகன் என்ன சொல்றாருன்னு சொல்றீங்க? அவ்வளவு காசு இல்லைன்றீங்க. எதுக்கு காசு? தனியார் பள்ளியில படிச்சுட்டு இருக்கான்பா. வீட்டுல வசதி இருக்காது, அவர்களுக்கு படிக்கிறது அரசு பள்ளி தான் படிப்பாங்க. பேர்டன் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெபாசிட்டி இருக்காது. கெபாசிட்டி நீங்க அண்டர்எஸ்டிமேட் பண்றீங்க, சரிங்களா? அண்டர்எஸ்டிமேட் பண்றீங்க. நீ இஸ்ரோ சிவன் எங்க இருந்து படிச்சுட்டு வந்தாரு? சுந்தர் பிச்சை எங்க இருந்து படிச்சுட்டு வந்தாரு? தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கூறுபாடு இல்லை நீங்க முடிவு பண்றீங்க. நீங்க கூறுபாடு இல்லாம ஆக்க விரும்புறீங்க, அதை தாண்டி தான் எழுந்து வர்றாங்க. நான் சொன்னேன் சார், நம்ப மாட்டீங்க, தந்தி டிவியில் இருக்கும்போது மக்கள் மன்றம் போது நீட் பத்தி 1000 விவாதம் நடந்துருக்கு, அதுல 1 விவாதம் நடந்துச்சு. அப்ப நான் சொன்னேன் என்னுடைய மாணவர்கள் இந்த சேலஞ்சை எதிர்கொள்வாங்கன்னு. அதே மாதிரி நம்பர் 1 வந்தாங்க. எக்ஸாக்ட்லி. அதிகமா பாஸ், 1 லட்சம் பேர் பாஸ் பண்ணிருக்காங்க சார். நம்மகிட்ட டாப் 10ல 4 பேர் இருக்கிறான் சார். அப்ப நீங்க நீட்டு பூதம் காட்டிட்டீங்க, ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு நேத்து வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா? இல்ல நீங்க சின்ன பிள்ளை 2K கிட்ஸ் நீங்கலாம்
அந்த காலத்துல பூரா படிப்புனா நாமக்கல் போவான் சார், சென்னையில இருந்து நாமக்கல் போய் படிக்க வைப்பான் சார், பிரைவேட் ஸ்கூல்ஸ். ஆமா, இன்னைக்கு நாமக்கல் எங்க போச்சு உங்களுக்கு அது தெரியலையா? தமிழ்நாடு முழுக்க விரைவிருச்சு. அரியலூர்ல பாஸ் பண்றானே, பெரம்பலூர்ல பாஸ் பண்றானே, அது தெரியலையா உங்களுக்கு? இந்த அனிதாவோட சீட் எங்க போச்சுங்கிற ஒரு கேள்வி யாராவது பதில் சொல்லிருக்காங்களா இது வரைக்கும்? அனிதாவுக்கு சீட் கிடைக்கல, ரொம்ப துயரம். அனிதாவோட சீட் யாருக்கு போச்சு? அதே கோட்டால இன்னொரு மாணவிக்கு கிடைக்கும். அதே தமிழ் மாணவிக்கு, அதோட அதிகமா வாங்கின மாணவிக்கு. செட்டியாருக்கோ ஐயருக்கோ வட இந்தியருக்கோ இல்ல. இடஒதுக்கீடு 1% மாற்றப்படல, 69 இடஒதுக்கீடு அப்படியே நிக்குது கல் மாதிரி. எவ்வளவு தூரம் மக்களை நீங்க ஏமாத்துவீங்க? இந்த மும்மொழி கொள்கையில அரசு பள்ளி மாணவர்கள் தான் மும்மொழி கேட்கறாங்க, தனியார் பள்ளி தான் இருக்குதே. பெரும்பாலும் ஏகலைவா ஸ்கூல் ஒன்று இருக்கு சார், பழங்குடியின மக்களுக்கான பள்ளி. தமிழ்நாட்டில் if I am not wrong, if I am not informed rightly, 7 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அங்க மும்மொழி கொள்கை இருக்குது. மத்திய அரசு பள்ளிக்கூடம், கேந்திரிய வித்யாலயா, நவோதயா வேண்டாம், நீங்க கேந்திரிய வித்யாலயா வைக்கிறீங்க. சரி, மத்திய அரசு பள்ளிக்கூடங்கள் விட்டுருங்க, தமிழ்நாடு அரசு தனியார் பள்ளிக்கூடம் வைங்க. நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. பெரும்பாலான மக்களுடைய எண்ணோட்டம், தமிழக மக்களுடைய எண்ணோட்டம் என்பது அவங்க மும்மொழி ஆதரிக்கிறாங்களா இல்ல இருமொழி ஆதரிக்கிறாங்களா? நாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு மக்கள்கிட்ட போய் கேட்டோம் சார், உங்களுக்கு தெரியுமா இல்லையா, நீ நம்புவீங்களா இல்லையா? நான் ஒரு நாள் இந்த கருத்து கணிப்புல ஏன் நாங்க ஜெயிக்கிறோம் அப்படின்னா, நாங்க ஒரு விஷயத்தோட குக்குட பண்ண மாட்டோம், மேனிபுலேட் பண்றது. ஆமா, ஒரு நம்பரோட இவ்வளவு வந்திருக்கு, இவ்வளவு போடுங்கிற பிசினஸே கட்ட கிடையாது. மக்கள்கிட்ட போய் கேட்டு வந்த கருத்து கணிப்பு போட்டோம் சார். தமிழ்நாடு முழுக்க நாங்க எடுத்து பாட்டா ஒவ்வொரு வேலூர்ல எவ்வளவு, திருச்சியில எவ்வளவு, மதுரையில எடுத்து போடுவோம். சாம்பிள் சைஸ் எவ்வளவு இருக்கும்? அந்தந்த ஊர்ல பப்ளிக் பைட், நான் சர்வேல, ஆமா சர்வேல பப்ளிக் உங்கள்கிட்ட போய் கேக்குறேன் சார், மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா அப்படின்னா, ஆம்பளை பொம்பளை வயசானவங்க படிக்க தயவுசெய்து எடுத்து பாருங்க, சும்மா உங்களுடைய நாலேஜுக்காக நீங்க எடுத்து பாருங்க. உண்மைதான் போய் சொல்லணும், தமிழ்நாட்டுல இந்த மும்மொழி கொள்கை வரவேற்று எவ்வளவு காமன். 15 பேர்கிட்ட பேட்டி எடுத்தா ஒருத்தர் தான் வேணாம்னு சொல்றாரு. இதான் ரேஷியோ, நாட் ஈவன் 10%. அப்படி பார்க்கும்போது சார், இப்போ தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாரும் ஒரு பக்கம் இருக்காங்க, பாஜக மட்டும் இந்த பக்கம். பாஜக மக்கள் பக்கம் இருக்கிறது, மற்ற கட்சிகள் மக்களை திசை திருப்ப காத்திருக்கின்றன இந்த விவகாரத்துக்கு. ஆமா, ஏன் நான் சொல்றேன், நிஜம் என்னங்க பாருங்க. நான் ஏதோ நங்கராஜ் பாண்டே பிஜேபி தானே சப்போர்ட் பண்ணாரு இல்ல, நான் என்ன ரொம்ப எளிமையா சொல்ல பாருங்க. 55% தனியார் பள்ளிகள், 56 லட்சம் தனியார் பள்ளி மாணவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? மோர் தென் 50% அங்க போயிருச்சு சார். அவங்க பூரா பிரைவேட்ல படிக்கிறாங்க, அவங்க பூரா ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம காமெடியா நிறைய பேர் சொன்னாங்கல்ல, அவருடைய பள்ளிக்கூடத்துல ஹிந்தி, இவருடைய பள்ளிக்கூடத்துல ஹிந்தி, கருணானந்த் அவருடைய பள்ளிக்கூடத்துல ஹிந்தி, அங்க கோயில்பட்டி எம்எல்ஏ வீட்டுல இருந்து ஒவ்வொரு ஊர்லயும் அந்த ஸ்கூல்ல ஹிந்தி அவரும் சொல்லிட்டு இருக்காங்க சார். அப்ப மக்கள் ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிக்க முடியாம போனது யார் தெரியுமா? ஏழை கிராம விவசாயி அப்பாவி பொதுமக்களுடைய அரசு பள்ளி மாணவர். அப்ப நீங்க யாருக்கு துரோகம் பண்றீங்க? இதைதான் திமுக நிறைய ஹேண்டில்ஸ் ட்வீட் பண்றதை பார்க்க முடிஞ்சது. அவனே ஹிந்தி படிச்சுட்டு வரா, நீ ஹிந்தி படிச்சு அங்கே போக போறியா அப்படின்னு திரும்ப. அவன் ஹிந்தி படிச்சு வரல, அவன் படிக்காம இங்க வந்துருக்கான். தெரிஞ்சுக்கணும், இங்க வேலை பார்க்கிற யாரும் IAS கிடையாது, IPS கிடையாது, புரியுதுங்களா? அவன் முறை படிக்காதவன். ஹிந்தி அவன் தாய்மொழி, புரியுதுங்களா? படிக்காத நம்ம ஊர்ல தானே இருக்கான். தமிழ் பேச தெரிஞ்சவெல்லாம் படிச்சவனா? லிட்ரஸி அப்படிங்கிறது அப்படிதான் கவுண்ட் பண்ணப்படுது. அவ்வளவுதானே. அதுதானே அப்படிதான் நீங்க கூறுபாடு கொண்டு போயிட்டு இருக்கீங்க, அப்படிதான் ஏமாத்துறீங்க எல்லாரையும். அவன் ஹிந்தில டாக்டரேட் முடிச்சு இங்க கொத்த வேலை பார்க்கல, அவனுக்கு தாய்மொழி ஹிந்தி. நீ அமெரிக்கால போனா பூரா பேர் இங்கிலீஷ் பேசுறா சொல்லுவீங்களா? எல்லாம் எங்கடா படிச்சீங்க கேட்பீங்களோ? டிஏவி ஸ்கூல்ல படிச்சீங்களா? கேந்திர எல்லாம் எல்லா பேரும் ஹிந்தி பேசுறாங்க, இங்கிலீஷ் பேசுறாங்க சொல்லுவீங்களா? அவன் தாய்மொழி. அங்கேயும் வேலையில்லாம உட்காந்துருக்கான். அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கால ட்ரம்ப் எதுக்கு கொண்டு வந்திருக்காரு? அமெரிக்காக்கார வேலை இல்லாம இருக்கான், இந்தியாக்கார பூரா அழுட்டு போய் உட்காந்துருக்காரு. அப்ப அவன் இங்கிலீஷ் படிச்சு நம்ம சொல்லலாம்ல, அவன் இங்கிலீஷ் படிச்சு உட்காந்து வெட்டியா உட்காந்துருக்கான், நம்ம ஆள் இங்க தெலுங்கு படிச்சு உட்காந்துருக்கான்னு சொல்லலாம்ல. லாங்குவேஜ் இப்படியா? அவன் ஹிந்தி பண்டிட்டா, இங்க உட்காந்து வேலை கொத்தனார் வேலை பார்க்கிறவன், சித்தார் வேலை பார்க்கிறவன், அவன் ஹிந்தி தாய்மொழியால ஹிந்தி பேசுவான். ஹிந்தி படிச்சுட்டு வந்து எவ்வளவு ஏமாத்து, ஒரு வார்த்தையில எப்படி ஏமாத்துறாங்க. அண்ணன் ஆராசாலும் தயாநிதி மாறன் எல்லாருமே பேசுறாங்க. இது எப்படி ஏமாத்துறாங்க? அவர் ஹிந்தி லிட்டரேச்சர் முடிச்சுட்டு வந்து படிச்சிருக்காரா? எம்ஏ ஹிந்தி படிச்சு வந்து உட்காந்துருக்காரா? அவன் படிக்காத, நம்ம ஊர்ல படிக்காத இல்லையா? இங்க இருந்து ஹிந்தி படிச்சு அங்க வேலைக்கா போறோம், அங்க என்ன வேலையா இருக்கு? கம்யூனிகேஷன். இங்கிலீஷ் படிச்சு போறீங்க, சரி தமிழ் படிச்சு வச்சுவீங்க. ஆசிரியர்கள் வேலை இல்லாம அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஆசிரியரோட பேச்சுவார்த்தை குழு வச்சிருக்கீங்களா இல்லையா? எதுக்கு? கம்ப்யூட்டருக்கு ஆசிரியர்கள் போட்டிருக்கீங்களா? அப்ப வேலை திண்டாட்டம். நீங்க ஆளை ஏற்றுமதி பண்ணுங்க, எல்லா மாநிலத்துக்கு அனுப்புங்க, நமக்கு வேலை கொடுங்க. ஹிந்தி உங்களோட வேலை கேட்கல, படிச்சு போற அடிஷனல் தானே, படிச்சு போற நம்ம லாபம் தானே. இந்தியா முழுக்க பல மொழிகள் ஹிந்தியால அழிஞ்சிருக்குங்கிற ஸ்டாட்ஸ் அவங்க கொண்டு வராங்க. இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கணும். இல்ல சண்டை போடலாம் விரும்பல. அது பல காரணங்கள், மக்கள் தொகை குறையினாதான் முக்கியமான காரணம் 1, தாய்மொழி பற்று இல்லாதான் 2வது காரணம் 2, அதுல இன்னும் மைக்ரேட் ஆகுறதுல 100 காரணங்கள் இருக்கு. ஆனா நீங்க வளருங்க, நீங்க என்ன பண்றீங்க? தமிழை வளருங்க. அதான் நான் சொல்றேன், அதான் அரசு, தமிழ்நாடு அரசு தானே சார். இங்கே திராவிட மாடல் தானே சொல்றீங்க. 2 வார்த்தை சொல்றீங்க, 2 வார்த்தை தமிழ் இல்லையா? நான் 1000 முறை சொல்லிட்டேன்.
தமிழ் நெறி ஆட்சி நீங்க சொல்லலாம்ல. தமிழ் வழி போக்குவரத்து இருக்கா? தமிழ் வழி கடிதம் இருக்குதா? தமிழ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த பெயிண்ட் அடிச்சு அழிக்கிறாங்களே பொள்ளாச்சிலையும் பழையங்கோட்டையிலும் எழுதும், அவர்கள் தமிழை தப்புலாம எழுத சொல்லுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், தப்புலாம தமிழ் எழுத சொல்லுங்க, 10 வார்த்தை எழுத சொல்லுங்க. அவங்க இல்ல சார், அடுத்த தலைமுறையில நிறைய பேர் பாதிக்கு பாதி தமிழ் எழுத படிக்க தெரியாம இருக்காங்க. அதைத்தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நீ என்ன பண்ணிருக்கீங்கன்ற கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் ரொம்ப அருமையா கேட்கிறார். தொல்காப்பியத்தை வாசிக்க முடியுமா உங்களாலும் கேட்கிறார். அது தமிழ் தானே? படிக்கும் கண்ணை திறந்து படிக்க முடியுமான்னு கேட்கிறார். நீங்க மனப்பாடமா சொல்ல அவரு வாசிக்க முடியுமான்னு வாசிக்க முடியுமான்னு கேட்கிறார். ஏன் சார் ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு? 2ஆம் கிளாஸ் பாடத்தையே 3ஆம் கிளாஸ் படிக்கிறனால படிக்க முடியும். தொல்காப்பியத்துல எங்க போக 8ஆம் கிளாஸ் மாணவனாலேயே படிக்க முடியாது. அது முடிஞ்சு ரேஷியோ மாறிட்டே போகுது. நான் 3ஆம் கிளாஸ் லேட்டஸ்ட் சொல்றேன். 2ஆம் கிளாஸ் படத்தை 8ஆம் கிளாஸ் மாணவன் படிக்கணும், ஒன்று ஓரமா வச்சு தள்ளி வச்சு மறந்துட்டே கூட சொல்லிக்கலாம். நம்ம அந்த காலத்துல 8ஆம் கிளாஸ் படிச்சு மறந்துக்கலாம் நம்ம சொல்லிக்கலாம். நான் அடுத்த வருஷமே முடியலன்ற 80% மேல முடியல. தமிழ்நாடு தான் இந்தியாவில் நம்பர் ஒன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு கல்வியில இல்ல அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. GER அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல மாணவர் சேர்க்கையில அந்த சேர்க்கை கூட 2021க்கும் 24க்கும் உண்டான அந்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட்ல குறைஞ்சிருக்கு. கூடி இருக்குன்னே வச்சுக்கோங்க சார். 51% இருக்கும் சார். நாம நல்லா இருக்கோன்னே வச்சுக்கோங்க. டிராப் அவுட் இந்தியாலே கம்மி, GER வந்து இந்தியாலே டாப். நான் ஆமான்றேன். அதுல உங்க பங்களிப்பு என்னன்னு கேட்கிறேன். அப்பா அம்மாவுடைய பங்களிப்பு இருக்கா? உங்க பங்களிப்பு. என் பையனை நான் படிக்க வைக்கிறேன்னா நீங்க வந்து என் பிள்ளைய தூக்கி போனீங்களா ஸ்கூலுக்கு? அரசு முயற்சி என்னன்னு சொல்லுங்க. குஜராத்ல பெண்கள் கல்விக்காக பெருமுயற்சி எடுக்கப்படுது. பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோன்னு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. மே மாசம் உச்சி வெயில் மண்டைய புழக்கிற இடத்துல குஜராத் முழுக்க இந்த முதலமைச்சர் மோடியில இருந்து கீழே இருந்த அத்தனை பேரும் போய் கீழே போயிட்டு அவங்க வீடு வீடா போய் உங்க பிள்ளைய படிக்க வைங்க, பிள்ளைய படிக்கணும் கெஞ்சினாங்க, படிக்க வச்சாங்க. நீங்க போய் எங்கேயே நிக்கிறாங்க. அப்படி ஒரு மூமெண்ட் தமிழ்நாட்டில் வந்திருக்கா? பெண்களுக்கு அந்தந்த பிள்ளைகளா படிக்கிறாங்க, அந்தந்த குடும்பம் படிக்க. என் ஊர்ல என்ன பண்றாங்க மக்கள் புறா 100 ரூபாய் காசு வச்சுன்னா பிள்ளை வந்து பிச்சை புகினும் கற்கேன் என்றேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கஷ்டப்பட்டா பிள்ளை. அப்ப GER கூடி இருக்குன்னா என்னுடைய பெற்றோர்கள் செய்த தியாகம். அது அரசு என்ன செஞ்சிருக்குன்னு கேட்கிறேன். அரசு பள்ளியோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு போயிருக்கு. இதான் நீங்க செய்ய வேலையா? அரசு பள்ளிக்கூடத்துல கட்டணம் கிடையாதுல, கட்டணம் கிடையாது. அப்ப அரசு பள்ளி எண்ணிக்கை கூடி இருக்கணுமா குறைஞ்சிருக்கணுமா? கூடி இருக்கணும்.